என் செல்லக் குழந்தையே, இன்று இந்த வராகி வாக்கு உன் கண்ணில் பட்டது என்றால் எக்காரணம் கொண்டும் நீ தள்ளிவிட்டு விடாதே. ஏனென்றால் உன் தாயானவள் இன்று உன்னை மிகப் பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்ற வந்திருக்கின்றேன். ஆபத்தா? எனக்கா? என்ன அம்மா சொல்கின்றாய்? செவ்வாயின் விடியலில் நல்ல வாக்கு தருவாய் என்று நான் உன்னை தேடி வந்தால் நீயோ எனக்கு ஆபத்து என்று பயமுறுத்துகிறாயே என்று சொல்கின்றாயா? என் பிள்ளையே, நிச்சயமாக ஒரு விஷயத்தை நீ இன்று புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை அம்மாவால் மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் எதிர்காலத்தில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் உணர முடியாது. ஆனால் உன் தாயானவள் என்னால் அறிந்து கொள்ள முடியும் அல்லவா? உனக்கு என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்பதனை உன் வராகி என்னால் நிச்சயமாக உணர முடியும். அதனால் எந்த சூழ்நிலையிலுமே உனக்கு வரவிருக்கின்ற ஆபத்தை நான் முன்கூட்டியே தெரிந்து கொள்வேன். அதை உன்னிடத்தில் நான் சொல்லிவிட்டேன் என்றால் நீயும் கவனமாக இருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்வாயல்லவா? எந்த நேரத்திலும் நமக்கு எந்த இடத்திலிருந்தும் யாராலும் ஆபத்துக்கள் வரலாம். ஆனால் அதுவெல்லாம் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை பொறுத்து மட்டும்தான் நம்மை தொட முடியும். இல்லாத பட்சத்தில் நாம் முன்னெச்சரிக்கையாகவோ அல்லது இது நமக்கு வரும் என்று தெரிந்து எதிர்பார்த்து இருந்தாலோ அது உன்னை ஒன்றும் செய்து விடாது என்பதுதான் உண்மை. இப்பேற்பட்ட இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய விஷயங்களும் வரக்கூடிய ஆபத்துக்களும் என்னவென்பதனை உன்னிடத்தில் சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். நல்ல நாளில் இது போன்ற ஆபத்தை விளைவிக்கக்கூடிய சக்திகளை அழிக்க நாம் முயற்சி செய்தோமானால் அது நிச்சயமாக நடந்துவிடும். இவர்களால் ஒருபொழுதும் உனக்கு எந்த வகையிலும் துன்பத்தை கொடுக்க முடியாது. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற விஷயங்களை நிச்சயமாக நிறைவாக கொடுக்கும் என்பதனையும் என் குழந்தையால் புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளைக்கு இந்த தாயானவள் கொடுக்கின்ற வெற்றி செய்திகள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்தது என்னவென்பதனை உனக்கு தெரிவித்து கொண்டுதான் இருக்கின்றது. என் பிள்ளைக்கு ஏனோ மனதில் ஒரு தீராத கவலை இருந்து கொண்டிருக்கின்றது. தான் தூக்கி இருக்கின்ற சுமையை எப்படி இறக்கி வைக்கப் போகிறோமோ என்கின்ற கவலை எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் இறக்கி வைப்பதற்கான நேரம் கைகூடி வந்து விட்டது என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு ஒரு நல்லது சிறிதளவில் நடக்க தொடங்கிவிட்டது என்றவுடன் எங்கிருந்துதான் இந்த கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் புறப்படுவார்களோ தெரியாது. வேண்டும் என்றே உன் வாழ்க்கைக்குள் வந்து உனக்கு கெடுதல்களை மேலும் மேலும் செய்து வேண்டும் என்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் கெடுத்து உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இவர்களினுடைய எண்ணங்கள் இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் நடந்தது உண்மைதான். ஆனால் இனிமேலும் ஒருபொழுதும் இந்த வராகியால் அதை அனுமதிக்க முடியாது. இவர்கள் நினைத்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் சாதித்துவிட இந்த வராகி வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாளா என்ன? உன் தாயானவள் நான் மட்டுமல்ல, என் குழந்தை நீயுமே இனி எதையுமே வேடிக்கை பார்க்கக்கூடாது. எது சரி எது தவறு என்று தெரிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்னவென்று புரிந்து அதை சரியான நேரத்தில் நீ சரியாக செய்திட எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக நீ நல்லதொரு பதிலை கொடுக்க வேண்டும். உன்னிடத்தில் யார் வந்து என்ன சொன்னாலும், உன்னிடத்தில் யார் வந்து எந்த விஷயத்தை பற்றி கேட்டாலும் என் குழந்தையே, உனக்கு தெரிந்த உண்மைகளை பற்றி மட்டும்தான் நீ சொல்ல வேண்டும். யாரும் சொன்னார்கள் அவர்களுக்கு ஆபத்து என்று சொல்லி எந்த வார்த்தைகளையும் ஒரு பொழுதும் மாற்றி பேச நினைக்காதே. எதற்காக நான் சொல்கிறேன் தெரியுமா? என் குழந்தையே, இன்று நீ பொய் சொன்னாயானால் நாளை உன்னை மட்டுமே குற்றவாளியாக நிறுத்த வைத்துவிட்டு அவர்கள் தப்பித்து விடுவார்கள். நீதான் சொன்னாய் என்று உன் மீது பழி போட 1000 வழிகள் இருக்கின்றது. ஏனென்றால் என் குழந்தையே, ஒரு முறை இந்த வாழ்க்கையில் நாம் ஒரு உண்மையை சொல்லாமல்
பொய்யை சொல்லிவிட்டோமானால் அந்த பொய்யை மறைப்பதற்கு பல பொய்களை நீ சொல்ல வேண்டியதாக இருக்கும். இதுவல்ல அதுவல்ல என்று சொல்லி சொல்லி கடைசியில் வாழ்க்கை முழுமைக்கும் ஒரு உண்மையை சொல்ல தைரியம் இல்லாமல் பல பொய்களைச் சொல்லி நீ கெட்ட பெயரை எடுத்திருப்பாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, இப்படி ஒரு ஆபத்து இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். இத்தனை காலமும் நீ தொலைத்து விட்ட விஷயங்களும், இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கு கிடைக்காமல் போன பல விஷயங்களும் இனிமேலும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்படுகின்றேன். என் பிள்ளையே, பொய் சொல்லவே கூடாது என்பது அர்த்தமல்ல. பொய்யை சொல்வதனால் ஒருவருக்கு நன்மை நடக்கிறது, ஒரு உண்மை ஜெயிக்கிறது என்றால் அந்த இடத்தில் நாம் சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் வேண்டும் என்றே உன்னை படுகுழியில் தள்ளிவிட நினைக்கின்றவர்களுக்கு மத்தியில் என் குழந்தை, எப்பொழுதுமே நீ பொய்யை சொல்லிவிடாதே. நாளை அது உனக்கே எதிராக திரும்பிவிடும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் சில காலமாகவே சில மனிதர்கள் மிகவும் அதிகமான நெருக்கத்தோடு உன்னிடம் பழகி கொண்டிருக்கின்றார்கள். என்னவோ இவர்கள்தான் உன் மீது அதிக அன்போடு இருப்பது போலவும், இவர்களை விட்டால் யாருமே உன்னிடத்தில் இத்தனை அன்பு காட்ட முடியாது என்பது போலவும் உன்னிடத்தில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை எல்லாம் எப்படி நீ எதிர்கொள்ளப் போகிறாய் என்றுதான் உன் அம்மாவிற்கு மிகுந்த கவலை. ஏனென்றால் போலியானவர்களை நாம் அடையாளம் காண வேண்டும் அல்லவா? உன் அம்மா எனக்கு தெரியும். ஆனால் உனக்கோ அன்பிற்காக ஏங்கி தவிக்கின்ற பிள்ளை. சட்டென்று ஒருவரின் அன்பு நமக்கு கிடைத்து விட்டது என்றவுடன் அதை உண்மை என்றல்லவா நீ நம்பி விடுகின்றாய். இந்த வாழ்க்கை இப்படித்தான் உன்னை அழைத்து சென்று கொண்டே இருக்கின்றது. நீயும் இந்த போலியான மனிதர்களோடே பயணித்து கொண்டிருக்கின்றாய். எங்கே இந்த பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறோம் என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் உன் தாயானவள் உனக்கான இந்த செய்தியோடு உன் முன்னால் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எந்த நிலையிலுமே நம் வாழ்க்கையை நாம் தாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும். வேறு யாருக்கும் அதில் அக்கறையும் இல்லை, வேறு யாருக்கும் அதில் அக்கறை இருக்கப் போவதும் இல்லை. அவரவர் வேலைகளை அவரவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அடுத்தவர்களை கெடுக்கச் சொன்னால் ஓடேடி வருவார்கள். அதே நேரத்தில் அடுத்தவர்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கச் சொன்னால் அமர்ந்து விடுவார்கள். நாம் இதற்கு செய்ய வேண்டும் என்று. இங்கே ஒருவன் நல்ல நிலையில் வாழ்க்கையில் சென்று விட்டான். அவன் நினைத்திருந்தால் எத்தனையோ பேருக்கு உதவி இருக்கலாம். ஆனால் அதை செய்வதற்கு அவனுக்கு மனது வருவதில்லை. ஏனென்றால் நாம் இதனை செய்து விட்டோமானால் நம்முடைய வாழ்க்கையானது நாம் நினைத்தது போல இருக்காது. நம்மை விட இவர்கள் உயர்ந்த இடத்திற்கு சென்று விட்டார்களானால் இவர்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள் என்பது போன்ற எண்ணம்தான் இவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த எண்ணங்களை கொண்டே மற்றவர்களுக்கு நல்லது செய்ய நினைப்பதில்லை. அதே நேரத்தில் இன்னும் ஒரு சிலர் இருக்கின்றார்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள். ஒருபோதும் அவர்கள் தன்னை விட உயர்ந்த நிலைக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பார்கள். அப்பேற்பட்ட மனிதர்களையும் நான் கண்டுவிட்டேன். என் குழந்தையே, உனக்கு வர இருக்கின்ற ஆபத்து எதை சார்ந்து வருகின்றது தெரியுமா? உன்னை சுற்றி இருக்கின்ற மற்றவர்களை பற்றி உன்னிடத்தில் ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்ல வருவார். என் தங்கமே, யார் யாரை பற்றி என்ன சொன்னாலும் சரி, அதை ஆம் என்று கேட்டு தலையை ஆட்டி வைத்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் நீ அதற்கு எதிராகவோ அல்லது அதற்கு சாதகமாகவோ எந்த ஒரு பதிலையும் அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதே. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவர்களிடத்தில் நீ பகிர்ந்து கொண்டாயானால் அவர்கள் சொன்ன விஷயத்தையும் நீ சொன்ன விஷயத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக அத்தனையையும் நீதான் பேசினாய் என்று சொல்லி உன்னை அவர்கள் மாட்டிவிட முயற்சிகளை செய்வார்கள். அதாவது மற்றவர்களை பற்றிய விஷயங்களை ஒருபோதும் வெளிப்படையாக நீ பேசிவிடாதே என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன். அப்படி நீ செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களை தந்து கொண்டே இருக்கும். உனக்கான உச்சபட்ச மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கையிலிருந்து பறித்து விடுவார்கள்.
சந்தோஷம் என்றால் என்னவென்று நீ தேடி தேடி அலைய வேண்டிய கட்டாயத்திற்கு வந்து விடுவாய். அதனால் யார் என்ன சொன்னாலும் அப்படியா என்று கேட்டுக்கொள்வதை விட நாம் எதையுமே மறுக்கவோ நாம் எதையுமே ஏற்றுக்கொள்ளவோ ஒருபோதும் செய்து விடாதே. என் பிள்ளையே, நாளை உன்னுடைய பெயர் அங்கே அடிபட்டு கொண்டிருக்கும். இதை சொன்னவர்கள் தப்பித்து விடுவார்கள். அவர்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல அவர்கள் நடந்து கொள்வார்கள். என் குழந்தை, இதை கட்டாயமாக நீ என்னவென்றும் ஏதென்றும் தெரிந்து கொள்ள உன்னை நீ தயார்படுத்திக்கொள். என் தங்கமே, ஒரு சில சமயங்களில் நீ இந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தப்படும் பொழுதெல்லாம் உன் தாயானவள் எனக்கு நிச்சயமாக அத்தனை கஷ்டமாக இருக்கும். ஏனென்றால் உனக்கு நான் இருக்கின்றேன், நல்லதை சொல்கின்றேன். உன் வாழ்க்கையின் உயரத்தை அடைய உனக்கு உதவி செய்கின்றேன். என்றும் உன்னோடு துணை இருப்பதாக உனக்கு வாக்குறுதி கொடுக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது எல்லாமும் நமக்கு நல்லதாக நடக்கும் என்று நினைப்பதற்கு உன்னுடைய மனது ஒத்துழைக்காமல் போவதற்கு என்ன காரணம்? கண்ணீர் விட்டால் எல்லாம் மாறிவிடுமா? இங்கு கண்ணீர் விட்டு நீ என்ன செய்ய போகின்றாய் என் தங்கமே? அதனால் எதற்கும் உதவாத இந்த கண்ணீரை நீ தேவையில்லாத இந்த மனிதர்களுக்காக வீணடிக்காதே. அது மிகவும் ஒரு விலைமதிப்பற்ற ஒரு விஷயம். நாம் யாருக்காக சிந்துகின்றோமோ அவர்கள் அத்தனை தகுதி படைத்தவர்களாக இருக்க வேண்டும். காரணமில்லாமல் எந்த தகுதியும் இல்லாத இந்த மனிதர்களுக்காக உன்னுடைய கண்ணீரை சிந்தி சிந்தி தேவையில்லாத உன்னுடைய நேரத்தையும் நீ உன்னுடைய பயணத்தில் இருக்கின்ற பல நல்ல விஷயங்களையும் அனுபவிக்காமல் சென்று கொண்டிருக்கின்றாய். அவர்கள் நினைத்ததை சாதிக்கிறார்கள், நீ நினைத்ததை சாதிக்க முடியாமல் நிற்கின்றாய். இதுதான் உண்மையும் கூட. இனிமேலாவது எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும், இவர்களிடத்தில் பேசும் பொழுதும் சரி, அவர்களுக்கு நீ பதில் சொல்லும் பொழுதும் சரி, மிகுந்த கவனத்தோடு நீ இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்கின்றேன். என் பிள்ளையே, கவனத்தை வேறு எங்காவது திசை திருப்பு. இவர்களிடத்தில் உன் கவனம் இருக்கும் வரை இவர்கள் உனக்கு துன்பங்களை கொடுக்கத்தான் நினைப்பார்கள். ஆனால் உன்னுடைய கவனத்தை எப்பொழுது நீ திருப்புகின்றாயோ, இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் எப்பொழுது பெற முடியும் என்று நீ எதிர்பார்க்கின்றாயோ, அப்பொழுது நீ இந்த தாயானவள் என்னை ஒரு முறை அழைத்து பார். நிச்சயமாக வராகி உன்னோடு இருப்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். யாருக்கு உனக்கு துணையாக வர வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ, யார் உண்மையாகவே உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ, அவர்கள் நிச்சயமாக உனக்கான மிகப்பெரிய ஆறுதலை தருவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. உண்மையான அன்பு எங்கிருந்தாலும் உன்னை தேடி ஓடி வரும். பொய்யான அன்பு எப்பேற்பட்ட கஷ்டத்தில் நீ இருந்தாலும் உன்னை எட்டி கூட பார்க்காது. நீ படுகின்ற வேதனைகளை எல்லாம் பார்த்து அது ரசிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்ட இவர்களுக்கு மத்தியில் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்திருக்கிறாய் என்பதே உனக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றிதான். இந்த வெற்றியை நீ இன்னமும் தொடர வேண்டும். மேலும் மேலும் வாழ்க்கையில் நல்ல நல்ல பெயர்களை எடுக்க வேண்டும். வராகியின் அன்பு பிள்ளையாக நீ வலம் வர வேண்டும். அதற்கு எந்த ஒரு தீய செயல்களிலும் என் பிள்ளை ஒருபொழுதும் நீ ஈடுபடக்கூடாது. நாம் இதை செய்யவில்லை என்றால் அவர்கள் நம்மை தவறாக நினைத்து விடுவார்களே என்று சொல்லி எந்த ஒரு செயலையும் நீ செய்து விடாதே. எதுவாக இருந்தாலும் உன்னுடைய எண்ணங்களுக்கும் உன்னுடைய மனசாட்சிக்கும் கட்டுப்பட்டு நீ செய்ய தொடங்கு. நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். சுற்றி வருகின்றவர்களினுடைய கவனங்கள் ஒட்டுமொத்தமும் உன்னை கவிழ்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கும் பொழுது நீ தானாக சென்று அதில் விழுந்து விடாதே. நீ எதுவும் அறியாத சிறு பிள்ளை அல்ல. எதையுமே தெரியாமல் இருப்பதற்கு நீ ஒன்றும் அறியாத குழந்தை அல்ல. இன்றிருக்கின்ற மனிதர்களை பற்றி இந்த அனுபவம் சரியாக உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இனிமேலும் இது எனக்கு தெரியாது, நான் இதை எதிர்பார்க்கவில்லை என்று தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்காதே. வெற்றியை நோக்கிய உன்னுடைய பயணத்தை தொடங்கிவிடு. இனிமேலும் ஒரு நொடி பொழுதும் தாமதிக்காதே. உனக்கு நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும். இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பது அத்தனையும் இனி உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை
என்பதனை நீ புரிந்து கொள். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.